ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வினோத் வீடியோ ஒன்று போட்டுட்டேன். பேசிட்டே இருக்கும்போது அந்த வீடியோ வேறு கட் ஆயிடுச்சு. அதனால் திருப்பி நான் அதை கண்டினியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் தான் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பார்ட் 1 வச்சுக்கோங்க. இது பார்ட் 2 வச்சுக்கோங்க. அதுக்காக சாரி சொல்லிடுறேன். என் ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது நான் வீடியோ பேசிட்டே இருக்கும்போது, ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ என்னால் கண்டினியூவாக அது பண்ண முடியல. ஸோ இது செகண்ட் வீடியோ வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அந்த கனி விஷயம் என்னப்பா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஆமாங்க. அப்போ வந்து அந்த கனி வந்து இப்போ சப்போஸ் பாரு முடிய வந்து டிக்கெட் டு ஃபினாலே கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு டாஸ்க் அப்படி வரணும்னா அதுக்கு பாரு ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒத்துக்கலனா கிடைக்காது. இல்ல யாரையாவது நீங்க ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னும்போது, அப்ப நான் பாரு தூங்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டா, அப்போ ஓகேவா? அப்படின்ற அளவுக்கு பேசுவோம். எக்ஸாம்பிள் கனி முதல்ல அதுக்கு சொன்னதே தப்பு. அதுக்கு அவங்க முடிய அவங்க சொல்லியிருக்கலாம். இப்போ சப்போஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கலாம். கனி ரம்யாவ சொல்லியிருக்கலாம். வியனாவ சொல்லியிருக்கலாம். கெமிய ஸோ நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு கூட பார்வ எடுக்கிறீங்க. அதே பார்வ அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டா அப்போ ஓகேவா? அப்படின்னு அவன் கேட்கறான் அப்படின்னா, அதே தூங்கிட்டு இருக்கும்போது கனி முடி கட் பண்ணா நீ பண்ணுவியா? இல்ல அவகிட்ட அத சொல்லுவியா? ரம்யா கிட்ட சொல்லுவியா? வியனா கிட்ட தைரியமா கேட்பியா? இல்லன்னா சாண்ட்ராவ வந்துட்டு இப்படி சொல்லிட்டு பின்னாடி நீ தப்பிச்சிட முடியுமா ஷோக்கு வெளியில? இல்ல எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸா நீ உள்ள வரும்போதுன்னு சொல்லும்போது, அப்ப பேசுற வார்த்தைங்க கூட இவங்கள பேசினா மாட்டிக்கும். அவங்கள பேசினா மாட்டிக்கும். பார்வ பேசிட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. பார்வ திட்டிட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. பார்வ அட்டாக் பண்ணிட்டா யாரும் பெருசா வந்துட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த ஹோஸ்ட், அந்த இடியட் ஹோஸ்ட் இல்ல, அந்த கன்னிங் ஹோஸ்ட், அந்த கேவலமான ஹோஸ்ட்னு ஒண்ணு ஒரு நரேட்டிவ் முதல்லருந்து ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த தைரியம் தானே இவங்களுக்குலாம் அப்படி பேசினதுனா, அந்த இடத்துல எனக்கு வந்துச்சு. ஏன்டா பாரு மேல உனக்கு இவ்ளோ வன்மமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து தக்காளி தொக்கா அந்த வீட்ல பாரு இருக்கான்னா, அதெல்லாம் டைரக்ட்டா எல்லாரும் செய்றாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருந்தா, ஒரு சிலர் அத கன்னிங்கா செய்றாங்கன்னும்போது, எதிரிய கூட மன்னிச்சிடலாம், துரோகிய மன்னிக்கக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னும்போது, அவ கூடவே சுத்திட்டு நீ அவ்ளோ பண்ற, அவ்ளோ பேசுறன்னா, இப்ப அவ ரெட் கார்டு வாங்கிட்டு போம்போது கூட உனக்கு அவ மேல ஒரு கரிசனை வரல. அப்ப கூட உன் ஃப்ரெண்ட் மேல உனக்கு வருது. அப்போ உன் ஃப்ரெண்ட நீ ஏதோ ஒரு இடத்துல பலார்ன்னு அரைஞ்சு சொல்லியிருக்கியா? உன் ஃப்ரெண்ட் தப்பு செய்யும்போது சொல்லியிருக்கியா? ஏன் உன் ஃப்ரெண்ட் அந்த ஸ்மைலி பால்ல அந்த பொண்ண அட்டாக் பண்ணானே, அப்ப கூட பாஷா பாட்டு பாடிதானே நீ கிண்டல் பண்ணிட்டு இருந்த உட்காந்து. இது 1 ஹார்ல வந்துச்சான்னு எனக்கு தெரியல. லைவ் பார்க்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாச்சு. நான் அந்த விக்ரம்லேருந்து, இவன் சபரிலேருந்து, அவன் வினோத்லேருந்து எல்லாம் வந்து அவன் தூக்கி தூக்கி அடிக்கிறான். அவன் கமருதீன் அந்த பால ஃபோர்ஸ எரும மாடு இப்படி அடிக்கிறியான்னு கூட அவ பாரு திட்டுறா. அதாவது அவ விளையாட்டா அவ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டான்னு சொல்ற இடத்துல, அப்போ வந்துட்டு பச்சை ரத்தம் ஒழுகும்போது அப்படின்ற மாரி அந்த பாட்டு வருமே, பாஷா பாட்டு. அத வந்து பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கான் வினோத். டேய் நீ பக்கத்துல திவ்யாவையும் அடி, ஏன்டா அந்த பொண்ண அப்படி அடிக்கிறேன்னு அதுக்கு நீ டாஸ்க்ல கூட கிண்டல் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் நீ பாரு அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்க வேணாம்டா. பக்கத்துல திவ்யா வந்தா நீ கோவத்த தான் காமிச்சேன்னு புரியுதுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல உன் ஃப்ரெண்டுக்கு நீ புத்தி சொல்லியிருக்க. எப்பல்லாம் என்ன புத்தி சொல்லுவேனே, எப்ப பார்த்தாலும் நீ அவ கூட சேராத, அவ கூட சேராத, கூட சேர்ந்தா உன் கேம் கெட்டு போயிரும். அவ கூட சேர்ந்தா உன் கேம் அப்பதான் சொல்லியிருக்கே தவிர, நீயுமே அவ கிட்ட வந்துட்டு இப்படி நடந்துக்கிறது தப்பு. நீயுமே வந்துட்டு உன் கேம பண்ணு. அவ கேம அவ ஆடட்டும். ஆனா வந்துட்டு இந்த இடத்துல உன்னோட வன்மத்தையோ, கோவத்தையோ அவகிட்ட காட்டுறது சரியில்ல. அவ வந்து அவக்கான விஷயத்த சொன்னா, நீ உனக்கான விஷயத்த சொன்னா, அதோட விட்றா. அந்த வன்மத்த காட்டாத. அந்த பால் விஷயத்திலயோ, அந்த ஒரு அட்டாக் பண்ண அந்த கோல்டன் பால் விஷயத்துல ஒரு இடத்துல அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் புத்தி சொல்லியிருக்கானான்னும்போது, அப்போ ஆம்பளைங்களுக்கு நிப்பீங்க. இதைத்தான் அவன் எஃப்ஜேவும் பண்ணுவான். டேய் நீயும் நானும் மோதிக்கலாம்டா மச்சான்னுவான் அவன் கமருதீன் கிட்ட. அப்போ பாரு விட்டுருவான். இப்ப இங்கேயுமே வந்து கமருதீன் வினோத் அப்படின்னு வந்தா கூட நம்ம 2 பேரும் ஓகே. அப்போ அவள நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டாவே கன்சிடர் பண்ணல. அவள ஒரு பொண்ணா நீங்க வந்து மரியாதை இல்லாம நடத்தியிருக்கீங்க. மட்டமா நடத்தியிருக்கீங்க. ரொம்ப சீப்பா நடத்தியிருக்கீங்க. அவன் சபரிலாம் வந்து அவள லேகியோன்னு சொல்லியிருக்கான். இவன்லாம் வந்துட்டு விக்ரம்லாம் விளக்கு பாருன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கான எந்த விஷயங்களும் இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸா உள்ள வந்தவங்க எல்லாருமே அவங்கவங்களுக்கான நியாயத்துக்கு ஒண்ணு பேசுறாங்க. இந்த இடத்துல நான் யாருக்கு டைட்டில் வின்னர் குடுக்குறேன்னு கேட்டா, வியனாக்கு குடுத்துருங்கன்னு சொல்லுவேன். குட்டி பாரு அவ தாங்க. அவள் வியனாக்கு குடுத்துருங்க. நான் முதல்ல இருந்தே வியனா வந்து பொய்யானா அப்படிலாம் வந்திருக்கோம் நெறைய. நான் முதல்ல இருந்தே வியனாக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பேன். அந்த பொண்ணு தெளிவா பேசுது. கிளாரிட்டியா பேசுது. கொஞ்சம் வந்து அந்த பொண்ணுக்கான ஸ்மார்ட்னஸ், கிளவர்னஸ் அங்கங்க வெளிப்படுத்துறா. ஆனா அவ கன்னிங் இல்ல. இன்னசென்ட்டும் இல்ல அதே சேம் டைம். ஆனா சுபிக்ஷா கிட்ட ஒரு கன்னிங் இருக்கு. அவகிட்டயும் கிளவர் இருக்கு. ஆனா அதுல கன்னிங் இருக்கு. இன்னசென்ட் இல்ல அப்படின்னு சொல்ற பட்சத்துல சுபிக்ஷாவா வியனாவா தான் நான் வியனாக்கு தான் ஸ்டாண்ட் எடுத்திருப்பேன். என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னும்போது, இப்போ நான் எடுத்த ஸ்டாண்ட் சரிதான்னு அவ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா. அவ குட்டி பாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேம வந்து இவ முதல்லேருந்தே ஆடி இருக்கணும். வியனான்னும்போது அவ ஆடிட்டே தான் இருந்தா. அப்பப்போ அவ கேம டவுன் பண்ணது இந்த வக்ரன் தான் அப்படின்னும்போது, சுபிக்ஷா கேமையும் அப்படிதான் அவன் டவுன் பண்ணான். இதே இடத்துல சுபிக்ஷாக்காக வியனா பேசுறா. அதே சுபிக்ஷா வெளில போய் திருப்பி திருந்தாத சுபிக்ஷாவ தான் பேசிட்டு இருக்கா. வக்ரனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இது அவங்க தெரியாமலாம் பண்ணல. தெரிஞ்சு தான் பண்றாங்க அகைன். தெரிஞ்சு தான் பண்றாங்க. ஏன்னா, அவளுக்கு வந்து சினிமா சான்ஸ் வேணும் சுபிக்ஷாக்கு. இப்போ வந்து அவன் விக்ரன் வந்துட்டு அவன் வந்து ஒரு சேனல் வச்சிருக்கான். அவன் ஒரு டார்க் காமெடினே வந்துருச்சு. அப்படியே வச்சுக்கலாம். டார்க் காமெடினோ, ஸ்டாண்ட் அப் காமெடினோ ஏதோ ஒண்ணு. சபரி வந்து சேனல் ப்ராடக்ட். சபரி மூலமா சேனல் ப்ராடக்ட் வரும். கனி குரூப்பிசம்குள்ள போனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து டைரக்டர். அந்த ஹஸ்பண்ட் மூலியமா சான்சஸ் வரும். இப்படி தான் அவங்க எல்லாம் யோசிச்சு ஆடுறாங்களே தவிர, அந்த கேம்க்கு யாருமே லாயலா இல்ல. அவங்கவங்க கரியர கேம்க்கு அப்புறம் பார்க்கறத விட்டுட்டு, கேம்க்குள்ளேயே அந்த கரியர சூஸ் பண்ணி அதுக்கேத்த குரூப்பிசம் தான் பண்றாங்கன்னா, ரம்யா பண்ணதும் அப்படிதான் சபரி கூட பண்ணது அப்படின்னு சொல்லும்போது, ஆனா வியனாக்கு அது அவசியம் இல்ல.
அது அவசியம் இருக்கா இல்லைன்றது அவங்க சாய்ஸ். பட் ஆனால் நீங்கள் அந்த அவசியம்னு உள்ளே வச்சு ஆடுறீங்கன்னா, உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம், உங்களுக்காக நாங்கள் ஒரு ஒரு விஷயம் ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறோம், ரிவ்யூவராக நாங்கள் பேசுகிறோம், இல்லை அந்த கேமுக்கு நீங்கள் லாயலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களுக்கு லாயலாக இருக்கிறது உங்கள் சான்ஸ். ஆனால் நீங்கள் உங்களுக்கு லாயலாக இருந்துட்டு கேமுக்கு லாயலாக இருக்க மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் எங்களுக்கு காமிச்சிங்கன்னா, அதை நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும்போது, இல்லை நீ கேமுக்கு லாயலாக இல்லை, நீ குரூப்பிசம் பண்ணுற, நீ இதுக்காக அவங்களை கேள்வி கேட்கும். கடைசி வரைக்கும் விக்ரம கேள்வியே கேட்காம தான் சுபிக்ஷா வெளில வந்தப்பறம் இன்டர்வியூலேயே அதை வழவா குழக்குறான்னு தான் சொன்னா. தெளிவாக வக்ரன் தப்புன்னு சொல்லவே இல்லை. இப்பயும் வக்ரன் டைட்டில் வினர் ஆகணும் தான் அவ சொல்கிறான். ஆனால் வியானா வந்து சுபிக்ஷா வந்து தனியாக விளையாடிருந்தா அவள் டைட்டில் வினரே ஆகிருப்பா. அவள் கேம் அவள் இன்னும் நல்லா ஆடிருப்பான்னு வியானா சொல்லும்போது, சுபிக்ஷா திருந்தவே இல்லைன்றது அவளுக்கான விஷயம். ஆனால் அவளுக்கு அது தேவைப்படுது, அதனால் அவள் திருந்தலை. கெமிக்கா தேவைப்படுச்சு, அதனால் அவள் திருந்தலை. ஆனால் வியானாக்கு என்ன தேவைப்படுதுன்னு போது கேம்குள்ளே அவளோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவளை டாமினன்ட் பண்ணதோ, அவளை அந்த மேனிப்புலேஷன் பண்ணதோ விக்ரம்னு புரிஞ்சுக்கிட்ட வியானா இப்போ உள்ள வந்து விக்ரனையும் சபரியும் சாண்ட்ராவையும் கிழின்னு கிழிக்கிறான் போது என்ன கேட்டால் வியானா டைட்டில் வினர் கொடுத்துருங்க. அது எப்படிப்பா கேமில் இல்லாதவங்க டைட்டில் வினர் கொடுப்பீங்கன்னா, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறீங்கன்னா, இல்லை ஒரு சில விஷயத்தை மட்டுமே பெருசாக்கி ரெட் கார்டு கொடுக்குறீங்க, பெரிய விஷயத்தெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறீங்கன்னா, இதுவும் உங்களால் பண்ண முடியும் தானே. உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு டைட்டில் வினர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்களேன். டிஆர்பி செம்மையா ஏறும். உங்களே யார் கேள்வி கேட்க போகிறது, இல்லை உங்கள் மேலே யார் கேஸ் போட போகிறது? கேஸ் போட்டவங்கள பல்பு தான் வாங்கணும். அது வந்து விஜய் நந்தினியாக இருக்கட்டும், ஆதிரை பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ வந்து ஆக்ட்ரஸ் வந்து இவங்க ரேகா நாயர் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் வந்து வினோதினி வைத்தியநாதன் எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன யார் பேசினாலும் நீங்கள் காதில் போட்டு போகிறதில்ல. நீங்கள் செய்யறதா செய்ய போகிறீங்க, நீங்கள் கட்டுற கதையை தான் கட்ட போகிறீங்க, உருட்ட தான் உருட்ட போகிறீங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் அப்படின்ற வகையில் தான் நீங்கள் ஷோ கொண்டு போகிறீங்க. அப்படின்னா அதே சுத்தமான எண்ணெயில் நீங்கள் வியானாக்கும் டிஆர்பி கொடுங்க. டிஆர்பி எகுரோன்னு சொல்லிட்டு முதல் முறையாக உலக தொலைக்காட்சிகளில் அந்த ஹிஸ்ட்ரி வரலாற்றிலே ஒரு பெண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுன்னு போட்ட நீங்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ஸாகவுமே ஒருத்தங்களுக்கு நாங்கள் டைட்டில் ரெண்டு வாட்டி கொடுத்தோம். ஏன்னா டாப் 6 இருக்கவங்க, சாரி இப்போ டாப் 5 ஆகிட்டாங்களா, ஒருத்தன் தான் வெளில போயிட்டானே. அப்போ அந்த 5லேயும் எதுவுமே உருப்படாது. அப்போ நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். ஏன்னா டிஆர்பி உங்கள் கெஞ்சுறீங்க, பிச்சை எடுக்கிறீங்க. நான் ஒரு வாரமாக டிஆர்பி ப்ரோமோ கூட யாரும் பார்க்கறதில்ல. எங்கள் சின்ன சேனல், என் சேனல் அதுலேயே வந்து அவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நாங்கள் லைவும் பார்க்கறதில்ல, ப்ரோமோவும் பார்க்கறதில்ல. ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னப்பா இருக்குது ரிவ்யூ பண்ணுறதுக்கு, லைவ் பார்த்தா வந்து கண்ணாமூச்சி ஆடுறானுங்க, லைவில் ஹைட் அண்ட் சீக் ஆடுறானுங்க வந்துட்டு. அப்புறம் இன்னொரு சின்ன பசங்க இன்னொன்று ஆடுவாங்களே, டம்ஷரட்ஸ் ஆடுறானுங்க. அதுக்கப்புறம் அது என்னது, அந்தாக்ஷரி ஆடுறானுங்க. இதை ஆடலாமா அதை ஆடலாமான்றானுங்க. வர ப்ரோமோ பார்த்தா பிரியாணியை தெரியாமல் சாப்பிட்ணுமா, ஒருத்தவங்க வந்து ஒழிஞ்சிக்குவாங்களா, அதில் வந்து டாஸ்க் வருமா, கெமியும் வந்து ஒழிஞ்சிக்குவாங்களா. டேய் என்னடா பண்ணுறீங்க, புரியல எங்களுக்கு. ஹைட் அண்ட் சீக் நீங்கள் விளையாடுறதுக்கு பார்க்க தான் கமர்ஷியல்ஸ். அப்போது யோசிச்சு பாருங்களேன், ஃபினாலே வீக்கு, கேஷ் பாக்ஸ் வீக்கு, நெக்ஸ்ட் வாரம் ஃபினாலே ரவுண்டு, டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினவங்க உள்ளே இருக்காங்க, கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருக்கானுங்க. இந்த கண்ணாம்பூச்சி ஆடுற மிக்சர் கண்டென்ட்டை தான் நீங்கள் முதல் 3 வாரத்தில் வச்சு ஓட்டியிருக்கீங்க. இல்லை அதுக்கப்புறம் பாருவோட இதுவால் தான், சாரி முதல் வாரத்துலேருந்து திவாகர் பாரு மேலே தான் போச்சு. அப்பயுமே இவனுங்க மிக்சர் தான், இப்பயுமே மிக்சர் தான். அப்போ நடுவில் மட்டும் உங்கள் டிஆர்பி எப்படி ஆச்சு? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த படம் ஞாபகம் இருக்குங்களா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த நடுவில் அவளோட அந்த கேமோட டிஆர்பி ஏற்றின நீங்கள், அவன் மேலே டாக்ஸிக் மொத்தத்தையும் கொட்டி டிஆர்பி ஏற்றின நீங்கள், அவன் மேலே கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேரும் ஒன் வெஸ் ஆல் அப்படிங்கிற இடத்துல அவன் மேலே டாக்ஸிக்கை கொட்டி டிஆர்பி ஏற்றின நீங்கள், திருப்பி இந்த மிக்சர் கண்டென்ட் உங்களுக்கு ஃபினாலே வராங்க, பிச்சு எடுக்கிறீங்க டிஆர்பிக்கு. ப்ரொமோவும் போல லைவும் போல. அந்த ப்ரொமோ போனால் தான் லைவ் போவோம் அப்படின்ற இடத்துல ப்ரொமோவும் ஏன்னா ப்ரொமோவில் என்ன நடக்குது லைவில் பார்ப்பாங்க, இல்லை ப்ரொமோவில் வராதது என்ன லைவில் வரும்னு பார்ப்பாங்க, இல்லை ப்ரொமோக்கான விஷயங்களை லைவில் எப்படி காட்டப்படுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்னாருக்கு வருவாங்கன்னும் போது எதுவுமே போல, ஷோவே யாரும் பார்க்கறதில்ல, டிவியை இழுத்து மூடிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படிலாம் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ டிஆர்பிக்கு இந்த ஒரு வாரத்துக்கு இவ்வளோ பிச்சு எடுக்கிறீங்கன்னா, அந்த பொண்ணுக்காண்டி அந்த டிஆர்பி கொடுக்கலன்னா இந்த சீசன் உங்கள் ஷோ என்னடா இருக்கும்? நோ பாரு நோ பிபி, நோ பாரு நோ சீசன் 9 அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வந்த 300 ஹாட் ஸ்டார் ப்ரோமோ பார்த்தவங்க, அப்புறம் வந்து விஜய் டெலிவிஷன் ப்ரோமோ பார்த்தாங்க. இப்போ நேற்றெல்லாம் பார்த்து 7 ப்ரோமோ வந்துச்சு போல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 6 ப்ரோமோ தான் வரும். விஜய் டிவியில் 3 வரும், ஜியோ ஹாட் ஸ்டாரில் 3 வரும். இதை பார்க்குறவங்க எல்லாருமே அதை பார்க்க மாட்டாங்க. இல்லைன்னா அது யூடியூப் வச்சிருக்கவங்கள பொறுத்து, அந்த டேட்டா வச்சிருக்கவங்கள பொறுத்து, இது வரவங்களுக்கு அது வராது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் 2 வரும்னு 6 வரும், ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோமோ. நேற்று 7 ப்ரோமோலாம் விட்டுருக்கானுங்க போல. ஆனால் கூட அங்கே ஒன்றும் டிஆர்பியை காணும். ஏன்னா பிரியாணி சாப்பிட்றதையும் கண்ணாமூச்சி விளையாடுறதையும் தூங்குறதையும் ப்ரோமோ விட்றீங்களேடா, எப்படா போகும் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது, அப்போது அந்த ஒரு 300 ப்ரோமோ, இப்போது விஜய் டெலிவிஷன் மட்டும் பார்த்தவங்களுக்கு ஒரு 200 ப்ரோமோ வந்ததாக தெரியுது. அதில் 140 150 பாரு மேலே வந்திருக்கு. 2 ப்ரோமோஸையும் பார்த்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 ப்ரோமோன்னு கனெக்ட் பண்ணால் 300+ ப்ரோமோஸ் வருது. அதில் 230 240 ப்ரோமோஸ் பாரு மேலே தான் வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ ட்ரெண்டாக இருக்குன்னும் போது அப்படி ப்ரோமோ விட்டு அந்த ஒரு ப்ரோமோவில் அந்த பொண்ணை மாட்ட வச்சு தான் அந்த கார் டாஸ்க் விஷயத்தில் நீங்கள் அதை ஒன்று பண்ணிங்க. என்ன நடந்துச்சு, யார் ட்ரிகர் பண்ணால், யார் நடித்தா, ஏன்னா சாண்ட்ரா பண்ண விஷயங்கள் ப்ரூஃப் பண்ண முடியாது, அது அன்ப்ரூவபிள்.
ஓகேங்களா? அத வந்து நீங்க வந்து சர்டிஃபை பண்ணி உண்மையா பொய்யான்னு தெரியாது. அப்ப அதே மாதிரி அது வந்து ஒரு டாக்டர்ஸ்க்கே கூட வந்துட்டு, அப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லாமே தவிர, உண்மையா என்ன நடந்ததுன்னு அந்த மனசாட்சிக்கு உட்பட்டு அவங்க சொன்னா மட்டும் தான் தெரியும். அவங்க நடிச்சாங்களா, உண்மையா வந்துச்சா அப்படின்னும்போது, அவ நடிச்சா, நடிக்கிறா அப்படிங்கிறத ஸ்கேம்டா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. இன்னும் 2 நாள்ல பாருங்களேன், திருப்பி அந்த மாரி ஏதோ ஒரு சீன் போடுவாங்க. ஏன்னா வியானாவ வெளில எடுக்கிறதுக்கோ, இல்ல டைட்டில் வின்னர் ஆகறதுக்கோ ஏதோ ஒரு சீன் போட போறாங்க. அந்த சீன்ல யார் மாட்ட போறாங்களோ? எனக்கு தெரிஞ்சு அந்த சீன்ல வந்து வினோத் மாட்டுவாருன்னு நெனச்சேன். பாவம் அவரு இருக்கிற பணத்த மட்டும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. இதோட உங்க மானத்த காப்பாத்திக்கோங்க அப்படின்னு தான் இருக்கணும். சரிப்பா பணத்த எடுத்துட்டு தானே போனாரு. இதுல எங்க அவர் கஷ்டமா போனாரு அப்படின்னு கேட்டா, பணத்த எடுத்துட்டு போனாரு. அவங்க வீட்ல அவங்க ஒய்ஃப் இருப்பாங்கல்ல. அவங்க ஒய்ஃப் உள்ள வரும்போது ஒரு ஹிண்ட் குடுத்தாங்க. நம்ப சைட்ல மட்டும் இல்ல, பிக் பாஸ் ஃபாலோவர்ஸும் வந்து பிக் பாஸ் ஃபேன்ஸுமே உன்ன கேட்டதா சொன்னாங்கன்னு சொல்லும்போதே, இந்த சீசனோட வின்னர் நீ தான் வோட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கன்ற ஹிண்ட்ட தான் அவங்க குடுத்தாங்க. அது கூட இந்த மரமண்டைக்கு புரியல. ஓகேங்களா? இப்ப வந்துட்டு உள்ள வந்து எல்லாரும் வந்து தன்ன வந்து அதாவது யாருமே நியாயமா வந்து அதுல ரொம்ப ஃபோர்ஸா அட்டாக் பண்ணது, வியன்னா அட்டாக் பண்ணது, சாண்ட்ராவையோ, விக்ரமையோ, இப்ப சபரியெல்லாம் கூட அன்னும்போது, இவர யாருமே அட்டாக் பண்ணலன்னும் போதாவது இவரு கொஞ்சம் உஷாராயிருக்கணும். ஆனா திவாகர் உள்ள வந்தோனே இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சாம். அப்ப திவாகர் உள்ள வந்தோனே டென்ஷன் ஆனா பாருங்க. இத்தனைக்கும் திவாகர் எதுவுமே பெருசா பேசல. நேத்து ஏதோ ஒரு வாய விட்டார் போல, இவரும் வாய விட்டுருக்காரு. 2 பேரும் ஈக்குவலா தான் எப்பயுமே வாய விடுவாங்க. அதனால தான் நான் சொல்லுவேன். திவாகர் எவிக்ட் ஆனதுக்கு வினோத்தும் ஒரு காரணம்னும்போது, வினோத்தும் சும்மா இருக்க மாட்டேன். இவரும் ஏங்க கிண்டல் பண்ணணுன்ற பேர்ல, ஜாலியா பேசணுன்ற பேர்ல நீங்க என்ன வேணா பேசிட்டு, எதிர்க்க இருக்கவங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லங்க. அவரு ஒண்ணு இவர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ற பட்சத்துல கோவம் வருதுன்னா, அவர சொன்னா அவருக்கும் கோவம் வரும் தானே. அப்புறம் எப்படி நீங்க சொன்னது ஜாலியாகும், அவங்க சொன்னா மட்டும் அது பெர்சனல் அட்டாக் ஆகும்? எனக்கு புரியல. பாரு இப்படிதான் எல்லாருமே அந்த வீட்ல செஞ்சது. இவனுங்க பேசினா ஜாலியா பேசு. சபரியோ, விக்ரமோ, கனியோ பேசினா ஜாலியா பேசிருவாங்க. ஆனா வந்து அவங்க பேசினா, அவ பேசினா மட்டும் அது வன்மத்துக்குள்ள போயிரும் அப்படின்னும்போது, இப்படிதானடா அந்த பொண்ண அடிச்சு ஆடுனீங்கன்னும்போது, அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க. இப்ப வினோத் ஒய்ஃப் வீட்டுக்கு போனா, ஏன் இவ்ளோ நாள் பொறுமையா இருந்த, இன்னொரு 1 வாரம் கொஞ்சம் பொறுமையா பார்த்துருக்கூடாதா, உன் கோவத்த கட்டுப்படுத்திருக்கூடாதா அப்படின்னு ஒரு ரீசன். இல்ல அங்க வந்து திவாகர் வந்து என்ன ஒரு மாதிரி டென்ஷன் படுத்தினே இருந்தாரா, அந்த ஆள் வேற ஏதோ ஒன்று பேசிட்டே இருந்தாரா, வரவங்கலாம் வந்து சாண்ட்ராவை திட்டம் அப்படின்னு, அப்போ என்ன ஏதோ ட்ரிகர் பண்ணுவாங்க, நான் ஏதோ வாய் விட்டுருணும்னு பயந்துட்டேன்டி, அதனால வந்த வரைக்கும் லாபம் எடுத்துன்னு வந்துட்டேன்டி அப்படின்னு தான் சொல்ல போறார் வீட்டில். எனக்கு தெரிஞ்சு இதான் நடக்கும். அவங்க ஒய்ஃப் போயா நீயும் பொறுமையா எவ்வளோ வாட்டி சொல்லிட்டு வந்தேன், நான் வந்து ஹிண்ட் கூட கொடுத்துட்டு வந்தேன்ல, பிக் பாஸ் ஃபேன்ஸும் உன்னை கேட்டாங்க, அப்பயாவது நீ உஷாரே இருக்க வேணாமா, நீ உனக்கு வந்திருக்க வேண்டிய டைட்டில் வேணும், வெறும் 18ஓட வந்திருக்கே, மிச்சம் வந்து கார் வந்திருக்கோம், இது வந்திருக்கோம், அது வந்திருக்கோன்னு வீட்டில் போய் டோஸ் தான் வாங்க போகிறோம். அந்த பொண்ணு என்னென்ன பேச்சு பேசினா, அந்த பாரு பொண்ணை எவ்வளோ மட்டம் தட்டி பேச முடியுமோ பேசுன. அந்த பொண்ணு கேரக்டரே ஸ்மைல் பண்ணி கேம் ஆடுன்னு சொல்லு, ஆடலன்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டுக்கு கேம் ஆட தெரில, பொய்ஷ் இல்லைன்னா அவனை திட்டு. நீ முட்டாளா இருக்க, உனக்கு நாமினேஷன் பண்ண தெரிலன்னா அது இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, இல்லை அப்படியே இருந்துட்டு போ மிக்சர், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவள் கேம் ஸ்பாயில் ஆனதுக்கு இவதான ஒரு பழியை தூக்கி அவன் மேலே அப்பட்டமா முதல்ல இருந்தே அதை போட்டு, இப்பயுமே அதை ப்ரூஃப் பண்ணுற இடத்துல அவள் கிளம்பும் போதுமே அவன் கமருதீனுக்கு அவ்வளோ வேணா கல்யாணம் பண்ணு, அவளை மட்டும் கல்யாணம் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று பண்ணது இருக்குல்ல. அதுவும் அந்த ஹோஸ்ட்டை வேறு அதை ஏற்றி கொடுத்து, நீ சொன்னதால ஹோஸ்ட் சொன்னானா, ஹோஸ்ட் சொன்னதால நீ சொன்னியான்னு தெரில. எனக்கு இப்போ என்ன டவுட்னா, முதல்ல இருந்தே பாரு மேலே நெகட்டிவ் பிஆர் வந்து ஃபுல்லாக வந்தது திவ்யா நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பாரு ஃபேன்ஸ்லாம் இது நடுவில் வந்தது வேணா திவ்யாவா இருக்கலாம். ஆனால் முதல்ல இருந்தே அந்த வேலையை பண்ணது நீயும் ஃப்ரெண்டாக தான் இருப்பீங்க. மோஸ்ட்லி கமருதீன் ஃபேன்ஸோ இல்லைன்னா இப்போ பெரிய பிஆர்ஓ வச்சுட்டு வந்த உன்னியுமா தான் இருப்பா அப்படின்னும் போது, நீ உள்ளே வரும்போதே வந்து உன் செட் பண்ணிட்டு வந்திருப்ப. ஏன்னா உள்ளே வரும்போதே பாரு பற்றின விஷயங்கள் உனக்கு தெரியும். நீ சினி ஃபீல்டில் இருக்கன்னா கண்டிப்பாக அரோரா பற்றி பாரு பற்றிலாம் தெரியாமலாம் இருக்காது. ஓகேவா? சோஷியல் மீடியா பக்கமே போகாதவங்களுக்கு கூட அவளை பற்றி அரோரா பற்றி தெரியும். இல்லை பாருக்கான சர்வைவர் விஷயங்களோ, இல்லை அவளுக்கான சேனல் விஷயங்களோ தெரியும். இல்லை அவர் ஃபெமினிசம் பேசுகிற ஆள், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டான ஆளுன்னு தெரியும் போது, நீ ஏதோ ஒரு நெரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருப்ப. நான் வந்து பெருசாக கேம் ஆடல, நான் நாமினேஷனை தப்பிச்சுக்கிறத மட்டும் பார்க்குறேன். நான் நாமினேஷனில் வந்தால் என்னை ஃபஸ்ட்டில் கொண்டு வாங்க. அப்படி நான் கேம் ஆனாலும் அவளை மட்டும் டார்கெட் பண்ணி ஆடுறேன். என் ஃப்ரெண்ட் கூடவும் சேர்ந்து போகிறேன். என் ஃப்ரெண்டை ஓட்ட தூக்கி அவனுக்கு போடுங்க, அவன் ஓட்ட தூக்கி எனக்கு போடுங்க நாமினேஷனில். அப்போ அதே சமயத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவ கூட பேசுகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று மைனஸாக போயிடுச்சுன்னா அவன் மேலே தூக்கி பழிய போடுங்க. அது என் ஃப்ரெண்டுக்கும் போட்டுருங்க, எனக்கும் போட்டுருங்க. அப்படின்ற மாதிரி நீ தான் நெகட்டிவ் பிஆர் வந்து அவளுக்காக செட் பண்ணிட்டு வந்திருப்பியோ. ஸோ உன்னோட ஃபேன்ஸோ உன்னோட பிஆர்ஓ தான் அவளை ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நெகட்டிவாக பண்ணி, எப்பயுமே பாரு வந்து உனக்கு கீழே தான் இருப்பா. 3rd 4thலாம் இருந்தவ கூட செகண்டில் வரும்போது கூட ஃபஸ்ட்டுக்கே வர முடியல. திவ்யாவால் கூட ஃபஸ்ட்டுக்கு வர முடியல. உன்னாலையும் அவளாலையும் ஃபஸ்ட்டுக்கு வர முடியலன்னும் போது, ஸோ நீ ஃபஸ்ட்லேயே இருக்கிறதுக்கு ஒன்று பண்ணுற அப்படின்னும் போது, அதை ஒரு கேரக்டர் அவளை பண்ணி அந்த கேரக்டரை அந்த இடத்துல கமருதீன் உன் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே விட்டு அந்த ட்ரையாங்கிள் லவ் விஷயங்கள் வரும்போது, நீ கானுக்குட்டின்னு ஒன்று தூக்கியே இருப்பிய நீ ஒருத்திய. ஏன் இப்போ அவளும் தானே உன் கூட சண்டை போடுறா. இப்போ வந்து அரோரா வந்து வினோத் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ண, எனக்கே கமெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க, வினோத் வந்து டைட்டில் வின்னர், அரோரா ரன்னர் ஆயிடுவா, அரோராவை எக்ஸ்போஸ் பண்ணார். ஏன் வாங்கட்டுமே, வினோத்தை நல்லா திட்டு வாங்கட்டுமே. இவ்வளோ நாள் கேமே ஆடாமல் இருந்தவர் தானே, இந்த ஒரு வாரம் வாங்கட்டும், திவாகர் கிட்ட வாங்கட்டும், எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட வாங்கட்டும், அரோரா கிட்ட வாங்கட்டும், சபரியும் வினோத்தோ முட்டிக்கோங்கடா, மோதிக்கோங்க. அப்பதான் தெரியும். அந்த ஒரு பொண்ணை வச்சு எல்லாரும் இத்தனை வாரம் ஆடினீங்கல்ல, இப்போ அந்த பொண்ணு இல்லாத பட்சத்தில் நீங்க முட்டிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதோட வலினா. அந்த முட்டல் முதல்